இது பாருங்க, இதே தான் அந்த ஒரு கல்வெட்டுன்னு சொன்னேன். இந்த மாதிரி கல்வெட்டெல்லாம் கூட தமிழ் எழுத்துல இருக்கு. இது தேவநாகரி லிபின்னு வாங்கியிருக்கு. இந்த லிபி என்ன எழுத்து, அந்த தேவநாகரி லிபி வந்து இந்த இடத்துல இருக்கும். இத்தான் அவங்க பாண்டிச்சேரியில் வந்து ப்ரொஃபஸர் டாக்டர் வேணுகோபால் அவர் இதெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி போயிருக்காங்க. இது பாருங்க, 1102 ஆண்டு 1102 ஏடியில் இந்த கோயில் உருவானது. அதாவது ராஜராஜ சோழ காலத்தில் இது உருவாச்சின்னு சொல்லி வரலாறு எல்லாம் இருக்கு. உருகை வந்து உருகாம் ஆச்சு, உருகாம் வந்து உருகாம் வில்லேஜ் ஆச்சு, உருகாம் வில்லேஜ் வந்து இப்போ உருகாம் பேட்டன்ட்டு கூப்பிடுறாங்க. இந்த வீடியோவில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது தங்கவயல் உரிகம் பேட்டை. இது தங்கவயல் மக்களால் மறக்கப்பட்ட அல்லது கண்டு கொள்ளாமல் விடப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பகுதி ஆகும். தங்கவயல் என்ற நகரமே இல்லாமல் இருந்த காலத்தில் இந்த இடத்தில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது. அதாவது ராபர்சன் பேட்டை முதல் ஆண்டர்சன் பேட்டை வரை, மாரிக்குப்பம் முதல் பாலக்காடு வரை எதுவுமே இல்லாமல், ஆள் நடமாட்டம் இல்லாமல் அனைத்தும் அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்தபோது இந்த இடத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். தங்கவயல் என்ற நகரத்திற்கு 150 ஆண்டு கால வரலாறு தான் உண்டு. ஆனால் இந்த உரிகம்பேட்டை பகுதிக்கு 1000 ஆண்டு கால வரலாறு உள்ளது. அந்த காலகட்டத்தில் இந்த பகுதி உரிகை என்று அழைக்கப்பட்டது. உரிகை என்பதுதான் பிற்காலத்தில் உரிகம் வில்லேஜ் என்றும் இப்போது உரிகம் பேட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. இது 1000 ஆண்டு கால வரலாறு கொண்டது என்பதற்கு சாட்சியாக ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் இங்கு உள்ளது. இதுதான் அந்த கோவில், ஸ்ரீ பால சோமேஸ்வரா கோவில். இனி இந்த வரலாற்று பொக்கிஷத்தை இப்போது பார்க்கலாம். சுவாமி, இது வந்து கோயில் கட்டும் போது வைக்கப்பட்ட நந்திங்களா? 2 இடத்துல. ஆமா 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 ஆமா. இது ஞான நந்தீஸ்வரா, போக நந்தீஸ்வரா, ஸ்தபன நந்தீஸ்வரான்னு வாங்க, 3 நந்திங்களும் சேர்த்து 3 இருக்கு. எந்த பழமையான ஒரு கோயில் இருக்கோ அங்க 3 நந்தி இருக்கும் பாருங்க. ஒன்னே ஒன்னு இல்ல, 3 இருக்கு. ஞான நந்தீஸ்வரா, போக நந்தீஸ்வரா, ஸ்தபன நந்தீஸ்வரான்னு சொல்லி இந்த நந்திங்களுக்கு 3 இருக்கு. எல்லா இடத்துலையும் புதுசா வந்துச்சுன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கும். இங்க அந்த நந்திக்கு ஞான ரிஷபா, மோட்ச ரிஷபா, ஸ்தபன ரிஷபான்னு வாங்க. சாமி, இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னால அப்போ பழமையான எப்போ சிவன் லிங்கம் வந்துச்சோ அந்த காலகட்டத்தில் இது வந்திருக்கக்கூடியது. இப்போ புதுசாக ஏதோ வச்சது கிடையாது. உள்ளவும் ஒன்று இருக்கு, கருவல்லையும் ஒன்று இருக்கு. அங்கே என்ட்ரன்ஸ் அங்கே ஒன்று. உள்ள இருக்கக்கூடிய அந்த லிங்கம் ஆனது ரொம்ப பழமையானதுக்கு ஒரு அறிகுறி என்னன்னு சொன்னா, அந்த லிங்கத்தில் நீங்கள் மார்க் பார்க்கலாம். ஒரு நிலா மாதிரியோ ஒரு இதில் கோடு போட்ட மாதிரி மார்க் வரும். அது வந்து பழமையான எந்த சிவன் கோயில் இருக்கோ, நீங்கள் ஏதாவது திருநெல்வேலி போனாலும் ஆகலாம், வச்சுக்கலாம், மதுரை சுந்தரேஸ்வர் கோயில் ஆகலாம், அது போல பழமையான கோயில். அதே போல இங்கே வந்து சிவலிங்கத்துக்கு ஒரு ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். இப்படி இந்த அளவில் இருக்கும். நீங்கள் ஏதாவது அந்த லிங்கத்தை இந்த அலங்காரம் இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அதே போல முன்னே இருக்க அவர் சிவலிங்கத்துக்கு முன்னே இருக்கக்கூடியது ஞான ரிஷபா, இவர் மோட்ச ரிஷபா. அவர் ரிஷபான்னு சொன்னா சான்ஸ்கிரிட்ல நந்தி. அதனால அந்த நந்தி 3 நந்திங்களுக்கும் கூட விசேஷமான ஒரு அருள் கொடுக்கக்கூடியது எம்பெருமானுடைய இது. இது பாருங்க, 1102 ஆண்டு 1102 ஏடியில் இந்த கோயில் உருவானது. அதாவது ராஜராஜ சோழ காலத்தில் இது உருவாச்சின்னு சொல்லி வரலாறு எல்லாம் இருக்கு. இதுக்கு பேர் வந்து உரிகை என்று சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் கூட. அதுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு இந்த பகவானுக்கு, சிவனுக்கு. உருகபுர நிவாசாஞ்சா உருகாபரண பூஷிதம் உருகசைர மித்ரஞ்சா உமாபத்தியே நமஹான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை அதாவது ஒரு மந்திரமே வைங்களேன், அது வந்து வேற இடத்துக்கு வேற ஊருக்கு அப்ளை ஆகாது. உருகை என்றதுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்லோகமாக வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன உருகை ரயில்வே ஸ்டேஷன் என்னன்னு தான் பார்க்குறோம். முன்னாடியாக இருக்கக்கூடிய ஊர் இதுதான். காரணம் என்னன்னா, நம்ம 8-10 தலைமுறையாக இந்த ஊரில் வசித்து வரோம். எங்களது 10வது தலைமுறை இது வச்சுக்கலாம். அந்த காலத்தில் இருந்தும் கூட நாங்களும் கூட கும்பகோணம், தஞ்சாவூர் மையத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இடத்துல இருந்து வந்துக்கிறோம் வச்சுங்களா. அந்த இடத்துல அந்த வில்லேஜ்லேருந்து அந்த காலத்தில் நாங்கள் இங்கே வந்து செட்டில் ஆனோம். ஸோ அங்கேருந்து வளர்ந்து 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 தாத்தா முப்பாட்டம் காலத்தில் இருந்தும் கூட இப்போ என்னுடைய ஒரு சேவை பகவான் நடந்துருக்கிறது. என்னுடைய பேர் வந்து மஞ்சுநாத் தீட்சிதர்ன்னுவார். இப்போ தமிழகத்தில் எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரேட் கூட கொடுத்தாங்க இந்த ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்க தொட்டு. இது உருகை என்ன சான்ஸ்கிரிட்டில் பாம்புன்ட்டு அர்த்தம். சர்ப்பத்துக்கு உருகை என்னவாங்க. அந்த உருகை அதிகபட்சமாக இங்கே இருந்துச்சு. அதாவது இது தண்டகாரண்யம்னு வாங்க. தண்டகாரண்யம் காடு மாதிரி இருந்துச்சு.
அந்த இடத்துல நிறைய பாம்புங்கள்லாம் நடமாடி இருக்கும்போது என்ன ஆதிசங்கரர் இந்த வழியாக சஞ்சாரம் போகும்போது அவருக்கு சிவன் வந்து பால ரூபமாக பிரத்யக்ஷனானாருன்ட்டு, பாலரூபமாக கனவுல பிரத்யக்ஷனானாருன்னு சொல்லி, பாலால சின்ன சிறு சின்ன பையனை மாதிரி ஆகிட்டு, அதனால சோமேஸ்வரன் அங்கங்கே இருக்கலாம் இருக்குது. இவருக்கு வந்து பால சோமேஸ்வரன் சொல்லி ஒரு பேர் வந்தது, அதனாலேயே வந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம உருகம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெள்ளக்காரன் வந்து 250 வருஷத்துக்கு முன்னாடியாக இந்த ஊர் பேரில் தான் அந்த இடத்த அந்த ஊருக்கு அந்த ஸ்டேஷனுக்கு வச்சான் ஆச்சுங்களா. அது நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனவே தெரியட்டோன்ட்டு இந்த தொழிற்காட்சி மூலமாக அதை தொடுத்து விருப்பப்படுறேன். அதனால் அந்த காலக்கிரம இடத்துல என்ன ஆச்சு, உருகை வந்து உருகாம் ஆச்சு, உருகாம் வந்து உருகாம் வில்லேஜ் ஆச்சு, உருகாம் வில்லேஜ் வந்து இப்போ உருகாம் பேட்டன்ட்டு கூப்பிடுறாங்க. அதனால் இது அந்த காலத்துலேருந்து நம்மளுடைய சேவையில் பகவான் நடந்துருக்குது. நிறைய பக்த கோடிகள் எல்லாம் கூட நிறைய சேவை சேர்ந்துருக்காங்க. செல்வராஜ் ஆகட்டும், ஆறுமுகம் ஆகட்டும், MC பெருமாள் சார் ஆகட்டும், நிறைய பேர் இங்கெல்லாம் கூட கூட வருகை தந்து இதெல்லாம் கூட அவங்க கையில் ஆன ஒரு காலகட்டத்தில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால் பழமையான ஒரு ஊர் ஏதாவது இருந்தால் KGFல இந்த உரிகம் தான். இந்த உரிகயத்தில் வந்து உருகம்பேட்டில் வந்து முன்ன எல்லா திங்கக்கிழமைனா மாரிக்குப்பத்துலேருந்து என்ரிஸ்ட்லேருந்து கெனடிஸ்லேருந்து ET பிளாக் ST பிளாக்லேருந்து பிடிச்சி அப்புறம் எல்லா இடத்துலேருந்து கோர்மண்டிலேருந்து எல்லாரும் பக்தாரும் வருவாங்க. காத்தாலேருந்து சாயங்காலம் மட்டும் ஒரு மினி திருவிழா மாதிரி நடந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஆச்சுங்களா. இப்போ மைன்ஸ் நடந்துன்னு இருக்கும்போது அதே மைன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட டாக்டர் பை ஆகட்டும், அடுத்தது ஜெயராம் ஆகட்டும், பர்சனல் மேனேஜர், இவங்கெல்லாம் கூட இங்கெல்லாம் கூட டிவோட்டியாக வந்து சேவையெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நினைவு எனக்கு வருது. அதனால் இது ரொம்ப பழமையானது. 1980 இங்கே நெருப்பு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் கூட சுவாமி சம்மந்தப்பட்டது எல்லாம் கூட நெருப்பில் எரிஞ்சிச்சு. அது வரைக்கும் கூட நிரந்தரமாக இந்த சித்திரை மாதத்தில் திருவிழா நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் என்ன, இங்கே 4 கட்டுத்தேர் இருந்துச்சு. அந்த 4 கட்டுத்தேரில் இன்றைக்கி என்ன நம்ம பெருமாள் கோயிலில் பார்ப்போம் ஒரு கட்டுத்தேர், அது நம்ம கொடுத்துருக்கக்கூடியதா. JT சங்கர் நாராயண் சொல்லி அவர் கன்வீனராக இருந்தார். இங்கே அவர் வந்து கிருஷ்ணா தியேட்டர் ஓனர் ஆச்சுங்களா. JT சங்கர் நாராயணன் கன்வீனராக இருக்கும்போது ஒரு கட்டுத்தேர் நம்ம இருக்கிறதுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்லி பெருமாள் கோயில் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் கூட குறிப்பிட்டு இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணி வந்துருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய திருவிழா எப்படி வந்துச்சோ 11 நாள் அடுத்தது அவங்க ஆரம்பித்தாங்க. 1926 பெருமாள் கோயில் ஆந்து அப்பத்துலேருந்து அவங்க கொஞ்சம் முன்ன திருவிழா ஆரம்பித்தாங்க. 35-36 ஆரம்பித்தாங்க. அது நிரந்தரம் நடந்து வந்திருக்குது. இது நின்றுட்டது காரணம் 1980 ஃபயர் ஆக்சிடென்ட்னால 10 தலை ராவணம் ஆகட்டும், வாகனம் ஆகட்டும், நிறைய கோயிலுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த மண்டபத்தில் இருந்துச்சு. அந்த மண்டபத்தில் இருக்கும்போது அசந்தர்ப்பமாக எப்படி நெருப்புப்பட்டு ஒரு மிட் நைட்டில் அது எரிஞ்சு எல்லாம் சாம்பலாந்து ஒரு வரலாறுங்க. அது நிறைய பேர் தெரியும். அப்பத்தில் இந்த நின்றுட்டு போது வேறு விசேஷமான ஒரு நிகழ்ச்சிங்கெல்லாம் நடந்துனே இருக்குது சுவாமி சேவை. அதாவது சித்ரா பௌர்ணமியெல்லாம் கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருவண்ணாமலை கொடியேன்னுவாங்க. அந்த கார்த்திகை தீபம் விசேஷமாக நடக்கும். பொக்கிஷன் சொன்னால் நம்ம KGF பொறுத்த வரையும் கூட கோலார் கோல்ட் பிரிண்ட் வெள்ளைக்காரன் வந்து வச்சிருக்கக்கூடிய பேர். அதுக்கு முன்னாடியே நாங்கள் இருந்தோமே. அதனால் இதை வந்து நம்ம கட்டி காப்பாற்றி ஏன்னா மெயின்டைன் பண்ணின்னு வர்றது நம்மளுடைய கடமை, மக்களுடைய கடமை, பக்தாதிகளுடைய கடமைன்னு சொல்லி நான் இந்த ஒரு சேனல் மூலியமாக சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்படுறேங்க. சுவாமி, ராஜராஜ சோழன் கட்டின இந்த கோயில் கட்டிடக்கலை அப்புறம் சிற்பக்கலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் கூட நிறைய இந்த 1977 இந்த இது நடந்துச்சுங்க. ஏன்னா ஒரு திருவிழா நின்றுட்டு இருக்கும்போது பழமையான கோயில் ஆயிடுச்சு. இது ஏதாவது புதுப்பிக்கணும்னு சொல்லி ஊர்க்காரங்க மக்கள் எல்லாம் கூட பெரியவங்க அப்போ அந்த காலத்தில் எல்லாம் கூட ஆராய்ச்சி இதெல்லாம் செய்யும்போது இங்கே கருங்கல்லுங்கோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் கிடச்சிச்சு. நோண்டி கிண்டி எல்லாம் பார்க்கும்போது அப்புறம் செவரில் எல்லாம் கூட தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இருக்குது ஆச்சுங்களா. அதெல்லாம் கூட மூடி இருக்குது. இப்பயும் கூட மூடி இருக்குது. சுண்ணாம்பெல்லாம் வடிச்சு கூட அதை மெயின்டைன் பண்ணாமல் அது அப்படியே கிடக்குது. அது சிற்பக்கரையில் இதெல்லாம் கூட. இன்னொரு விசேஷம் பகவானுக்கு என்னன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் கூட இந்த ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் உதய சூரியன் வந்து விநாயகர் இருக்கக்கூடிய மேலே உயிந்து, விநாயகர் சிவன் மேலே உயிந்து, சிவன் மேலே அம்பாள் காமாட்சி மேலே உயிந்து அப்படி மறுவாக்கூடாது. எல்லாரும் கூட தினந்தோறும் கூட 6லேருந்து 6:30 மணி அந்த சூரிய உதய ஆகிற நேரத்தில் இப்பயும் கூட பார்க்கலாம். இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. கல்வெட்டெல்லாம் இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ப்ரொஃபஸர் டாக்டர் வேணுகோபாலன் சொல்லி ஒரு குழுவே வந்துச்சுங்க. இப்போ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட மிஸ் ஆகுது. கம்ப்யூட்டர் சிஸ்டமில் எல்லாம் கூட வச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் அமைச்சிருக்கிறது, நம்மளை எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைச்சிருக்கிறது. அவர் மதுரையிலேருந்து பாண்டிச்சேரியில் வந்து செட்டில் ஆனார்.
அவர் வந்து 6-7 பேரோட வந்து இங்கே நம்மளுடைய ஒரு அனுமதி எடுத்து பர்மிஷன் கேட்டு பாவம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் அந்த பிரிண்ட் எடுக்கிற எப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட எடுத்துட்டு போனாங்க. அதில் என்ன இருக்குங்க சாமி? அந்த கல்வெட்டில் என்ன எழுதிருக்குங்க? வந்து ராஜராஜ சோழன் பீரியட்ல கட்டியிருக்கக்கூடியது சோமநாத வடையர் என்று சொல்லக்கூடிய ஒரு அவருக்கு அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். சோழராஜனுக்கு அசிஸ்டன்ட் அவர் மூலியமா ஆச்சு. அவர் வந்து சோமநாத வடையர் எழுத்துல வச்சிருக்காரு. தமிழகத்தில் இப்பயும் உண்டு. தமிழகத்தை ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க தமிழகத்து இது ரெக்கார்ட்ஸ்ல உண்டு. என்னான்ட்டு வந்து இத்தினி ஏக்கரா இத்தினி சென்ட்ஸ் எல்லாம் கூட கோவிலுக்கு கொடுத்துருக்கோம்னு சொல்லி இப்பயும் கூட நிறைய பேர் எல்லாம் கூட மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்பயும் கூட கோவில் எல்லாம் நிறைய ஆக்கிரமிப்பாயிட்டு இருக்குங்களா? ரொம்ப ஆக்கிரமிப்பாயிட்டு இருக்கு. பில்டிங் ஆயிருக்கு, சைட்ஸ் ஆயிருக்கு, நிலம் ஆயிருக்கு, இனாம் ஜமீன் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட ஆக்கியபை பண்ணிருக்காங்க. நிறைய எல்லாம் மிஸ்யூஸ் ஆயிருக்கு. இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆர்டரே வந்திருக்கு. எது மிஸ்யூஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் கூட ஒரு சர்வே நம்பர் எடுத்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து சர்வே பண்ணி நம்மளுக்கு அனுப்புங்க. நாங்கள் அதெல்லாம் கூட கூடி சீக்கிரமே நான் கோயிலுக்கு மீட்டு கொடுக்குறோம்னு சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் மூலிமா நமக்கு ஆர்டர்ஸும் வந்திருக்கு. அந்த முயற்சியில் நம்ம இருக்கிறோம். இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து. சுவாமி, இது இவ்வளோ பழமையான கோவில், இதுக்கான ஒரு போர்டு எங்கேயுமே இல்லையே, இது இவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க பக்தர்கள் வெளியூர்ந்து வரவங்க படிக்கிறதுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு போர்டு எங்கே இல்லை? இருந்துச்சு. இந்த பில்டிங் எப்போ வீழ்ச்சோ இதுலயே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சுண்ணாம்புலேயே எடுத்து தமிழையே எடுத்து சுண்ணாம்புல எடுத்து ஒரு பெரிய போர்டு நிறைய பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த ஒரு பாபா போட்டோ இருக்கு இல்லைங்களா, அது மேல பழைய பில்டிங்கா இருந்தது. பெரிய கல்லுங்க இது தூணுங்கெல்லாம் இருந்துச்சு, பெருசு தூணுங்க எல்லாம் கூட. அதுல அது உயிர்ந்தது. மறுபடியும் கூட மறுஸ்தாபனம் பண்ண முடியல. அதனால முயற்சி பண்ணி இருக்கிற கூடி சீக்கிரமாக என்ன அந்த வரலாறு என்ன இருக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கல்வெட் மூலியமாகவோ இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பிளக்ஸ் மூலியமாகவோ போறதுக்கு முயற்சி பண்றோம். கூடி சீக்கிரம் அத்தை நீங்க சொன்னது நல்லதா போச்சு. கண்டிப்பாக அத்தை உடனடியாக எடுத்து அந்த வரலாறு சுருக்கமா பக்தாதிகளும் வெளியூருக்கார் வந்தவங்களுக்கு தெரியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சை பெரிய கோவில் எங்க போனாலும் ஒரு பெரிய போர்டுங்க அங்க நிறைய வைக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது மாதிரி வைக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த கோவில் இது. கண்டிப்பா அத்தை எல்லாம் முயற்சி பண்ணி கூடி சீக்கிரத்தில் நீங்க அடுத்த தடவை ஏதாவது வந்தீங்கன்னா அத்தை நீங்க பார்க்கலாம். நான் வரலாறு ஒரு எழுதி வச்சு இந்த ஸ்டேட் லாங்குவேஜ் இருக்கு கன்னடாலையும் நமக்கு இங்க நிறைய ஈடுபாடு இருக்கு தமிழும் ஒரு இங்கிலீஷ்லயும் மூணும் சேர்த்து. அப்புறம் சாமி, இந்த கல்வெட்டுங்க மேல சுண்ணாம்பு அடிக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு தெரியற மாதிரி இருந்தா வர பக்தர்களுக்கு நல்லா இருக்கு இல்லையா சாமி? தெரிய பண்றதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறோம். அத்தை இப்போ கூடி சீக்கிரமாக ஒரு ஆசிட் சொல்லியிருக்கேன். நான் நாளைக்கு நம்ம வேண்டப்பட்ட ஆளுங்க இருக்காங்க அதுக்கு கோயிலுக்கு வந்து போறவங்க எஸ்டி பிளாக்ல அவங்க அதெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கூடி சீக்கிரம் பண்ணிட்டு கண்ணுக்கு தெரியணும். அது தெரியற மாதிரி அது பண்ணலாம். இன்னொன்று அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் தெரியுது உங்களுக்கு. அந்த கேட்டில் வரும்போது அந்த என்ட்ரன்ஸில் ஒரு மாஸ்திகல்லோ வீரகல்லுன்னு சொல்லி ஒன்றுக்கு அதுக்கும் சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்காங்க. அது வேணான்னு சொல்லியிருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் அடிச்சு விட்டாங்க தெரியாமல். ஸோ அத்தை வந்து இங்கே பழமையான ஒரு அதுக்கு கன்னடத்தில் பாழையகாரான்னுவாங்க. நாட்டாமன்னு சொன்னால் சின்னதாகவும் பாளையக்காரன்னா பெருசு போல பாளையக்காரா இங்கே வந்து ஆட்சி நடத்தினா அப்படி அந்த காலத்தில் அதுக்கு அறிகுறியாக அத்தை வச்சுருக்காங்க. அது நீங்கள் போகும்போது அங்கே பார்த்துட்டு போகலாம். ரைட் சைடில் இருக்குது ஆச்சுங்களா. என் பேர் மஞ்சுநாத் தீட்சிதர். எங்கள் தவுப்புனார் பேர் நஞ்சுண்ட தீட்சிதர். அவரை தவுப்புனார் வந்து சூரியநாராயண தீட்சிதர். அவருக்கு முன்ன குப்புசாமி தீட்சிதர். அதுக்கு முன்ன பெரியசாமி தீட்சிதர். இப்படி ஒரு 4-5 பேர் தான் எனக்கு கவனம் இருக்கக்கூடியது. அதனால இதெல்லாம் கூட தலைமுறையாக சேவை செய்து வந்திருக்கக்கூடிய பாக்கியம் பகவான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தொட்டு. ஆனால் மிகுந்தாலும் கூட அவங்க காலகட்டத்தில் பண்ணி போய் இப்போ இது இந்த சேவை செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு பகவான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஜமீன் எல்லாம் போச்சு. ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இன்றைக்கும் கூட இந்த பகவான் இருக்கு. அதெல்லாம் கூட கவர்மெண்ட் சுவாதீனத்துக்கு எடுத்துக்கினாங்கன்னா இது பெரிய ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே யாராவது வந்து கூட ஆராய்ச்சி கூட பண்ணலாம். நீங்கள் யாராவது ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து சைலண்டாக என்ன வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிடுங்க. ஒன்றும் கிடையாது. தியானத்தில் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அறியாமலேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே கிடைக்கக்கூடியது. அது இன்றைக்கும் கூட உண்டு. யாராவது வந்து கூட அதை மறைச்சி பண்ணலாம். அதுக்கெல்லாம் கூட முழு வாய்ப்பு உண்டு. இங்கே தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இதெல்லாம் கட்டி அவருக்கு கனவுல சிவன் வந்து என்ன சொன்ன அப்படின்னா 1108 சிவன் கோயிலை கட்டணும்னு சொல்லி இப்போ அவருடைய வரலாறு அர்த்தமான பெரிய தஞ்சை கோயிலில் இருந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லாம் கேரளா வரைக்கும் போயிட்டு இருக்குது. எல்லாம் கூட அத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் அன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து
வந்து ஒரு குழு வந்தாங்க. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நான் மறுபடியும் கூட அவங்கள தொடர்பு பண்ணல. தொடர்பு என்னன்னா அநேகமாக உண்ணா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அவங்க மொபைல் நம்பர் தான் நீங்கள் தொடர்பு கொண்டு இருக்கு. இந்த கல்வெட்டில் என்ன இருந்தது அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுங்க. கண்டிப்பா. தெரிஞ்சுட்டு அது ஒரு பெரிய போர்டு கன்னடம், தமிழ், இங்கிலீஷில் வச்சா இங்க பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு பொக்கிஷமா இருக்குது இந்த கோவில். அது இப்போ சமயத்தில் பண்ணிடுறாங்க. அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக பண்ணுறோம். ரொம்ப நன்றி. எல்லாரும் கூட இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். கேஜிஎஃப் எப்படி வந்துச்சு. கேஜிஎஃப் மக்களுக்கு கேஜிஎஃப் சினிமாவில் பாப்புலர் ஆகிடுச்சு வேர்ல்டு வைடு. ஆனால் அது இல்லை. அதுக்கு முன்னாடியாக என்ன ஆயிடுச்சு, நம்ம பெரியவங்கெல்லாம் இங்கே வாழ்ந்துருக்காங்க. ஆச்சா, அதுக்கு உதாரணம் நாங்களே சொல்கிறோம். 8-10 தலைமுறையாக இங்கே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆச்சுங்களா. இவன் சேவை இதே பக்கத்துலேயே வீடு கூட. ஆச்சா, இப்போ ஏதோ அது ரொம்ப 250 வருஷம் இந்த வீடை இப்போ சமீபத்தில் ஒரு 13-15 வருஷத்துக்கு முன்னாடியாக இது கட்டக்கூடிய பாக்கியம் பெருமான் கொடுத்தா அது எல்லாம் தலைமட்டம் ஆக்கிட்டு நம்ம வைத்த வீடை புதுப்பாக பண்ணிக்கணும். இது 10-15 வருஷத்து வீடு. 250 வருஷமாக இங்கிருந்தோம். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வேறு எதுவும் கோயிலும் இல்லை. இருந்தது இது ஒரே ஒரு கோயில். இந்த கோயில் கோலார் என்னது கோல்ட்ஃபீல்டுனாங்களா, அது இப்போது கோலார் கோல்ட்ஃபீல்டுன்றது இப்போது. அதுக்கு முன்னாடியாக நான் சொன்ன போனால் உருகை, உருகப்புறா, உருகம்பேட், இப்போது உருகப்புறான்னு வாங்க. உருகப்புறா அதுக்கு தான் வந்தது. அந்த ஸ்லோகமே வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உருகப்புற நிவாசாஞ்சா உருகா பரண பூஷிதம் உருக சேன மித்தஞ்ச உமாபதியே நமகான்னு சொல்லி உள்ளே இருக்க அந்த பால சோமேஸ்வர சுவாமிக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இப்போ உரிகைன்றது தான் உரிகம்பேட், உரிகம் அப்படி மாறி இருக்குது. மாறி இருக்கு. உரிகைன்றது அப்படியே காலக்கிரமணம் மறைஞ்சிச்சு. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கக்கூடிய என்ன ஒரு கண்டிப்பாக 100% இது உண்மை ஆச்சுங்களா. இந்த உருகை பேரில் அந்த உருகம் ரயில்வே ஸ்டேஷன் வச்சாங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சந்தோஷம் சார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது 1000 இயர்ஸ் ஓல்டு ஒன்று. இது வந்து ஒரு சிற்பம் தான். இது இங்கே பார்த்துட்டு இருக்குது. இந்த கோயிலுடைய பேர் வந்து என்னன்னு சொன்னாக்கா பால சோமேஸ்வர டெம்பிள். இதில் நம்ம எப்படி சோழ மன்னர் கட்டினாங்கன்றது நம்ம ப்ரூவ் ஆகுனாக்கா அவங்களுடைய சிற்பங்கள் மற்றும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் பண்ணிப்பாங்க. இங்கே போனால் கூட அங்கே அவங்களுடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த கோயில் மேலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோலாரம்மா டெம்பிள் பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் பார்த்தா தமிழில் ஸ்கிரிப்ட் ஆகிருக்கும். அதே தான் இங்கே ஆகிருக்குது. அதை நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பாலசோமேஸ்வரர் டெம்பிள் முதல்ல கட்டின கோயில்.